வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு வரவிருக்கக்கூடிய நாட்களுக்காக நம்மளோட தூதர் மைக்கேல் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு குறுகிய வாசிப்பு தான். இதுல ஒரு 6 அட்டைகள் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த 6 அட்டைகளுமே உங்களுக்கு பொருந்துமானா அது எனக்கு தெரியாது. 6 அட்டைகள்ல இருந்து சில நேரங்களில் சில அட்டைகள் மட்டும் உங்களுக்கு பொருந்தலாம். சில பேருக்கு அது கூட பொருந்தாம போக வாய்ப்புகள் இருக்கு. என்ன வருதோ நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? ஸோ முதலாவது அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் abundance into your life. ஸோ பொருளாதாரம் சார்ந்த வளம் பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கு. உங்களுக்கான செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தூதர் மைக்கேல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியா இருக்கு. ஆனால் இங்க நம்ம செல்வம் அப்படிங்கறது எதை பார்க்குறோம்? பொண்ணும் பொருளும் பார்க்குறோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான செல்வம் எது தெரியுமா? உங்களோட மன அமைதி, உங்களோட ஆரோக்கியம், உங்களோட நேரம், இதெல்லாம் கூட நீங்க யாருமே களவு செஞ்சுட்டு போகாதபடி ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த அட்டையை படிக்கும் போது என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ எல்லாமே செல்வம் தான், சரியா? வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது. உங்களோட மன நிம்மதி தான் ரொம்ப 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 முக்கியமான செல்வம். அதே போல அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்போ நீங்கள் தற்காலிகமாக ஏதாவது ஒரு சவால்களை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. அந்த சவாலை சந்திச்சு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ஒரு தீர்வே இல்லாமல் பிரச்சனை போயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான விடிவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மிக விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல தீர்வு வரும். அந்த தீர்வுனால உங்களுக்கான எதிர்காலம்ங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, சந்தோஷமாக சிரிப்பீங்க. எஸ், ஒரு புன்னகை பூக்கக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தூதர் மைக்கேல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஃபேல், தூதர் ரஃபேல். ஸோ அவர் உங்களுக்கான குணப்படுத்துதல் சிகிச்சையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, சரியா? உங்களுக்கான உள்ளம், உங்களோட மனசா இருக்கலாம், இல்லை உங்களோட உடலா இருக்கலாம். ஏதோ ஒன்று ரொம்ப சோர்ந்து போயிருக்கப்பா, முடியல அப்படின்னா அதற்கான குணப்படுத்துதல் சிகிச்சை வந்து ரஃபேல் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குறாங்க, நம்ம தான் அதை வாங்கிக்க கூடிய அளவுக்கு நம்மளோட ஆற்றலை கொஞ்சமாவது அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போல இந்த நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை, சரியா? உங்களால முடிஞ்சுது அப்படின்னா நீங்க உடுத்தக்கூடிய ஆடைகள் வந்து மரகத பச்சை நிறத்துல இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு 2-3 தொட்டிங்க வாங்கி வச்சு வளங்க. இது துளசி செடியா இருக்கலாம், புதினா செடியா இருக்கலாம், இல்ல ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடியா இருக்கலாம். பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய தொட்டிகள் வாங்கி வச்சு நீங்க அதை உங்களோட கைகளால தண்ணி ஊற்றி கொஞ்சம் நீங்களே அதை பராமரிச்சா, தனிப்பட்ட முறையில பராமரிச்சா அந்த செடிகள் எவ்வளோ ஒரு செழுமையா இருக்கும். அதே போல உங்க வாழ்க்கையும் உங்களோட உடலும் உள்ளமும் ரொம்ப செழுமையா இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல என்னால் கணிக்க முடியுது. சில நேரங்களில் அந்த கிரீன் கலர் லைட்ஸ் ஏதாவது உங்களால் பயன்படுத்த முடிஞ்சா நீங்க பயன்படுத்தலாம். ஓகேவா? எஸ், நீங்க பயன்படுத்தி பாருங்க, ஒரு நல்ல வித்தியாசத்தை நீங்க உணர்வீங்க. ஓகே, ஸோ எஸ், அடுத்து நம்ம தலைவன் தான் வந்திருக்காரு மைக்கேல். உங்க கூடியே தாங்க இருக்காங்க. ஸோ பயம் வேண்டாம். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அவங்க உங்க கூடியே இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இப்ப நீங்க இந்த வாசிப்பை பாக்குறீங்கல்ல, இந்த ஒரு தற்காலிக சூழ்நிலையில கூட அவங்க உங்களுக்கு உதவ இருக்காங்க, சரியா? ஸோ கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக இந்த ஆற்றல் தான் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எதுவா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பக்க துணையா இருக்கேன், பயம் வேண்டாம். அந்த ஸ்வாடை தூக்கிட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா? ஸோ நான் உன்னை சுற்றி தான் இருக்கேன், உனக்கான வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறது தூதர் மைக்கேல் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டையும் அதே தான். இந்த அட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வடிவத்தில் வந்திருக்கு, ஒரே மாதிரியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரேயர், ஒரு வேண்டுதல்னு இருக்கும்ல, பிரார்த்தனைன்னு இருக்கும்ல, அது நீங்கள் ஜீசஸ் கிட்ட வணங்கலாம், இல்லைன்னா உங்களோட அல்லா கிட்ட வணங்கலாம், இல்லைன்னா நம்ம முருகப்பெருமான் கிட்ட வணங்கலாம். எதுவாக இருந்தாலும், எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கான செவி சாய்க்கக்கூடிய தருணம் இது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வேண்டுறீங்க அப்படின்னா அந்த இறை ஆற்றல் அதை வந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே கேட்குறாங்க இல்லையா, அந்த கேட்டுட்டு அதற்கான பதில்கள் உங்களுக்கு மிக விரைவில் வரும். ஓகேவா? ஸோ பிரார்த்தனைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, பிரார்த்தனையாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா பணம் சார்ந்த ஏதாவது ஒரு சிக்கலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே தீரக்கூடிய காலங்கள் தான் இப்போ. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க இந்த அட்டையில எல்லா அட்டையிலையும் பார்த்தா தெரியும், எனர்ஜி, நம்மளோட ஆரா. ஸோ தெரியுதா, ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே ஆரா. இப்போ இவங்கெல்லாம் இறை தூதர்களா இருக்காங்க, அவங்களோட ஆற்றலை மேன்மையான நிலையில வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மனுஷங்க சில நேரங்கள்ல நம்ம ஒரு தடுமாற்றத்துல நம்மளோட ஆறாங்கிறத சீர்கெட்டு போகும். ஆனால் அந்த மாதிரி நேரத்துலலாம் தூசி தட்டிட்டு உங்களோட ஆறாவை நீங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ நம்மளாலையும் இதே போல் நம்மளோட ஆறாவை சூப்பராக வச்சுக்க முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சரியாக இருக்கணும். எஸ், முடிஞ்சால் அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை இருந்தால் நம்ம மாற்றலாம். இல்லை அதில் போய் நம்மளை கெடுத்துக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் தனித்து நம்மளோட எனர்ஜியை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. அடுத்து வந்திருக்கக்கூடிய அதே அட்டை தான் வந்திருக்கு, அதே பேட்டர்னில் தான் வருது. ஸோ உங்களுக்கான செல்ஃப் லவ், சுய பராமரிப்பு, உங்களுக்கான முன்னுரிமை கொடுத்தல். நம்ம எப்போதுமே மற்றவங்கன்னு நம்மளை மறந்துட்டு மற்றவங்களையே கவனம் கொடுத்துட்ருப்போம். ஸோ இங்கே உங்களோட தூதர் மைக்கேல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல்ல ஒன்றை முன்னுரிமை படுத்திக்க. உங்களுக்கான செயல்கள் எதுவாயினும், உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை ஓய்வு இல்லை மன அமைதி, முதல்ல நம்ம பார்த்தோம்ல அந்த அட்டையில், அது போல் உங்களை முதல்ல நீங்கள் ஒரு அரசியை போல் பாவிச்சு உங்களுக்கான செயல்களை நீங்கள் செஞ்சு உங்களை நீங்கள் தற்காத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகப்படும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டையிலேருந்து கணிக்க முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்களா அழகான ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்திருக்கு, 2442. ஸோ 2222 நீங்கள் பார்க்கலாம், இல்லை 222 பார்க்கலாம், இல்லை 444 பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் நீங்கள் பார்க்குறனால ஏதாவது அதிசயங்கள் நிகழ்ந்துடுமானா இல்லை. ஏஞ்சல் நம்பர் பார்க்குறனாலலாம் அதிசயங்கள் நிகழாது. இப்போ நீங்கள் 22 பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு சமநிலை, சமமாக பார்க்குறீங்களா, உங்களை நீங்கள் சமநிலையில் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் நீங்கள் பாவிச்சுக்கணும். இது எப்படின்னா உங்களோட உடல் உள்ளம் ஆன்மா இதெல்லாம் கரெக்டாக இருக்கா. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா சரியாக வேலைக்கு போகிறேன், சரியான அந்த வேலை முடிஞ்ச பிறகு நான் சரியாக ஓய்வு எடுக்கிறேன், சரியாக என்னோட ஆரோக்கியத்தை நான் பார்த்துக்கிறேன். அதே போல் இப்போ நீங்கள் குடும்பம் சார்ந்து அவங்களுக்கு கணவன் மனைவி இல்லை காதலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமைன்னு சொல்லுவாங்கள்ல, சமநிலையில் பாவிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லாமே சமநிலையில் இருக்கா, இல்லை எங்கேயாவது ஒரு ஏற்ற இறக்கங்கள் போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் சீர் பண்ணிக்கணும். ஸோ 2222ங்கிறதுக்கு அர்த்தம் இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரு மாயம் அப்படிங்கிறது போல் இல்லை. பார்க்குறதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல நிறைய எண்கள் பார்ப்போம். ஸோ எண்கள் பார்க்கறதுனால மட்டும் ஒரு விஷயம் மாறிடாது. நீங்கள் அந்த மாற்றத்திற்கு என்ன செய்கிறீங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறீங்களோ அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களோட பிறந்த நாளுங்கிறது 4 அப்படிங்கிறது இருக்கலாம், இல்லை 24 இருக்கலாம், இல்லை உங்களோட வயதுங்கிறது 42 இருக்கலாம். இதே போல் தான் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ மறுபடியும் 2 தான் வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 37 வந்திருக்கு. ஸோ இது போன்று உங்களோட பிறந்த தேதியோ பிறந்த மாதங்களோ இருந்ததுன்னா அப்படி உங்களுக்கு இந்த வாசிப்பு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? செல்வம்ங்கிறது நம்மளோட மன அமைதி, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, சுவர் இருந்தால்தான் சித்திரம்னா. ஸோ நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் பாதுகாக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் சாதிச்சு நிலைநிறுத்தி உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும். எஸ், அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு கார் பங்களா அந்த போன்று எதுவா வேணா இருக்கலாம். ஆனால் அதற்கு உங்களோட ஆற்றலுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் உங்களை தொலைச்சிட்டு மற்றவங்கள போய் தேடிட்டே இருந்தீங்க, இல்லை உங்களை தொலைச்சிட்டு நீங்கள் மற்ற பொருள் சார்ந்து தேடுறீங்க அப்படின்னா தேடாதே தொலைந்து போவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தேடுற நம்மளே தொலைஞ்சு போயிடும். முதல்ல உங்களை நீங்கள் சீர்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் தூதர் மைக்கேல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களா என்னால் கணிக்க முடியுது. ஆனால் பணம் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஆனால் நான் இங்கே சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆற்றல் தான் முக்கியமான காரணம். உங்களோட ஆற்றல் சூப்பராக இருக்கும்போது இது போன்ற காசு மணி தொட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய வரும். நம்மளோட ஆற்றல் குறைவாக இருக்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக தானே வரும். அது நமக்கே தெரியும்ல. இது நம்ம பணம் காசுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் சார்ந்தும் இதுதான். உங்களோட ஆற்றல் எவ்வளோ நல்லா இருக்கோ நம்மளுக்கான சொந்த பந்தங்கள், நம்மளுக்கான நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. நம்மளோட ஆற்றல் கெட அவங்கெல்லாம் விலகி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் சில நபர்கள் நம்மளை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அது நம்மளோட நன்மைக்காக கூட இருக்கலாம். நமக்கு பார்க்கும்போது தெரியாது. இவங்கெல்லாம் கூட இருந்து குழி பறித்து நம்ம பள்ளத்தில் தள்ளுறதுக்கு பதிலாக ஓகே விட்டு விலகி போகிறாங்களா, அப்போ நம்மளோட ஆற்றல் இன்னும் கொண்டு சீர்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இறையாற்றலுங்கிறது நமக்கான நன்மைகளை மட்டுமே செய்து நம்மளும் அது கூட இணைஞ்சி அது செய்யக்கூடிய நன்மைகளை புரிஞ்சு நம்மளும் அதுக்கேற்றபடி நடந்துக்கும் போது நம்ம வாழ்க்கைங்கிறது படிப்படியாக ஒரு மேன்மையான நிலையே எட்டும். ஆன்மீகம் சார்ந்தும் சரி, இந்த உலகம் இப்போ நம்ம உலகத்துக்கு தேவையான பொருளாதார வாழ்க்கையில் இருக்கோம் இல்லையா, ஸோ அது சார்ந்தும் சரி, ஸோ மெட்டீரியல் வேர்ல்டுனாலும் சரி,
இறையாற்றல் கூட இணைஞ்சு நம்ம டிவைன் கூட சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்மளோட எனர்ஜிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதில் நீங்கள் கவனம் கொடுக்க வேறு லெவலில் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ.